Taste the Daily. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது 5 நிமிடத்தில் அற்புத பலன்கள் தருகின்ற யோக பயிற்சிகள். இன்றைக்கு பரபரப்பான உலகில் நிறையா யோகாசனங்கள் செய்ய டைம் இல்லை. நம்ம 5 நிமிடத்தில் ஆசனம், முத்திரை, மூச்சு பயிற்சி, ஒரு தியானம். அப்போ உடலுக்கும் உள்ளத்திற்கும் அற்புதமான மருந்து. நீங்கள் 5 மினிட்ஸ் காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை பண்ணுங்கள். அவ்வளவு அற்புத பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கண்கள் நன்றாக இயங்கணும், லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கணும், நுரையீரல் இயக்கம் சீராக இருக்கணும், நம்ம உடம்புல கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வெளியேறணும், உள்ளுக்குள்ளே நுரையீரலில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள், அந்த நுரையீரல் காற்று முடிச்சுக்கள்னு சொல்கிற பாருங்க, அதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியே போகணும், நல்ல காற்றை உள்வாங்கணும். அப்போ தான் நம்ம திடமாக வளமாக இருக்க முடியும். அதே மாதிரி நம்மளது எண்ணங்கள் தெளிந்த சிந்தனையாக இருக்கணும். இப்போ நிறையா இந்த டென்ஷன் இல்லாமல் வாழ்வதற்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்வதற்கும் உரிய எளிமையான முத்திரைகள், ஒரு சின்ன தியான பயிற்சி, இது அனைத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நம்ம உடம்பில் இரத்த ஓட்டம் சீராக இயங்கும், வெப்ப ஓட்டம் சீராக இயங்கும், மூச்சோட்டம் சீராக இயங்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், நோய் எதிர்ப்பாற்றலோடு வாழலாம், எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய சோம்பல் நீக்கி தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. நாம் செல்கின்ற லட்சியத்தை நோக்கி அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அஞ்சலி முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அஞ்சலி முத்திரை பண்ண போகிறாங்க. கையை அப்படி கும்பிட்டுக்கோங்க, கழுத்து லேசாக கீழே குனிஞ்சிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லைக்கட்டும். நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷன், எல்லா ஸ்ட்ரெஸ் இந்த உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்களும் நல்ல பிராணாற்றலை பெற்று புத்துணர்வோடு இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லைக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண போகிறாங்க. கையை அப்படி மாற்றிக்கோங்க. 2 கட்டை விரலும் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. 2 கட்டை விரலும் மேல் நோக்கி சேர்த்து வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லைக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பேங்க்ரியாஸ் கணையத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். தோள்பட்டை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முழுமையான நாடி சுற்றி பார்க்க போகிறோம். இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மூச்சை உள்ளழுங்க. அடுத்த நாசியில் மூச்சை வெளியே விடுங்க. மெதுவாக அதிலே மூச்சை உள்ளெழுத்துருங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த நாசியில் மூச்சை வெளியே விடுங்க. அப்படியே ரவுண்ட் தி கிளாக் பொறுமையாக பண்ணுறோம். ரொட்டேஷனாக பண்ணிகிட்டே வரோம். மெதுவாக
அப்படி ரொட்டேஷனாக ரவுண்ட் தி கிளாக் பண்ணிகிட்டே வராங்க. இடதில் ஆரம்பித்து இடதிலே முடிக்கிறது ஒரு சுற்று. அந்த மாதிரி 5 இல்லை 10 சுற்று நிதானமாக பண்ணிக்கிடணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை அஞ்சலி முத்திரை. கை கும்பிட்டுக்கோங்க. கழுத்து லேசாக கீழே குனிச்சிக்கோங்க. எல்லா கைவிரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுமண முத்திரை பண்ண போகிறாங்க. கையை அப்படி மாற்றிக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒரு 5 செகண்ட். இப்போ அப்படியே அஞ்சலி முத்திரை. கை கும்பிட்டுக்கோங்க. கழுத்துக்களை குனிச்சிக்கோங்க. எல்லா கைவரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுமண முத்திரை. கை மாற்றிக்கோங்க. கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன நாடி சுத்தி. இடதுகை சின்முத்திரை. ரவுண்ட் தி சர்க்கிள் பண்ண போகிறாங்க. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க. அடுத்த நாசியில் மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. அதிலே மூச்சை உள்ளெழுத்துருங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை வெளியே விடுங்க. அதிலே மூச்சை உள்ளெழுத்துருங்க. அடுத்ததில் எக்ஸேல். அதிலே மூச்சை உள்ளெழுத்துருங்க. அனதரில் எக்ஸேல். அப்படி பொறுமையாக ரொட்டேஷனாக பண்ணிகிட்டே வாங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நின்ற நிலையில் 2 முக்கியமான ஆசனம் பார்க்க போகிறோம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது சதுர்முக திரிகோண ஆசனம் அப்படிங்கிற ஆசனம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி நின்றுக்கிடணும். 2 கை சைடில் வச்சுருக்காங்க. கண்ணை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு காலை வந்து ஒரு 2 ஃபீட் அகட்டிக்கோங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கை கீழே போட்டுக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க.
இப்போ அடுத்து வந்து திரிகோணாசனம் பண்ண போகிறாங்க. காலை 2 feet அகட்டிக்கோங்க, கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டு இந்த கை கொண்டு அந்த கால், கண் மேலே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டு அடுத்த பக்கம் கண் மேலே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. Another side. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கால் சேர்த்துக்கோங்க, கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க, கண்ணை மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி, மாணவ செல்வங்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இந்த திரிகோணாசனம், சதுர்முக திரிகோணாசனம்லாம் நல்ல ஒரு முதுகுத்தண்டை திருக்குகின்றோம். அப்போ உள்ளுறுப்புகள் அனைத்திற்குமே நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். சிறுநீரகம், சிறுநீரகப்பை, இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் அனைத்திற்குமே நல்ல சக்தி கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். 5 நிமிடத்தில் இவ்வளவு பலன்கள் தருகின்றன. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily.